Hi students, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சர்க்குலர் மோஷன் அப்படின்ற யூனிட்ல ஆங்குலர் வெலாசிட்டிக்கு ரெலவெண்டா இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம்ப்பா. ஸோ இந்த கொஸ்டின்ல ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட், ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான். கால்குலேட் த ஆவரேஜ் ஆங்குலர் வெலாசிட்டி அண்ட் ஆவரேஜ் லீனியர் வெலாசிட்டி ஆஃப் த டிப் ஆஃப் எ 10 சென்டிமீட்டர் லாங் செகண்ட் ஹேண்ட் ஆஃப் வாட்ச் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. குறிப்பாக இந்த மாதிரியான கிவன் டேட்டாவை தான் மோஸ்ட்லி நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்லலாம் எதிர்பார்க்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கிறது இந்த வாட்சில் எதை கொடுத்துருக்குறாங்க, செகண்ட்ஸை காட்டக்கூடிய இந்த கடிகாரம் உள்ள தான் நம்மளுக்கு 10 சென்டிமீட்டர் லென்த் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்கப்பா. ஸோ அப்போது இதோட ரேடியஸை 10 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆவரேஜ் லீனியர் வெலாசிட்டி அண்ட் தென் ஆங்குலர் வெலாசிட்டி கேட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கிற கிவன் டேட்டாவை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், ஆர் அப்படின்றது 10 சென்டிமீட்டர் லென்த் இருக்கக்கூடிய செகண்ட் ஹேண்ட் ஆஃப் எ வாட்ச். ஸோ இந்த செகண்ட் ஹேண்ட்ஸ் அப்படின்றது இட் டேக்ஸ் 60 செகண்ட்ஸ் ஃபார் ஒன் கம்ப்ளீட் ரெவல்யூஷன்ப்பா. அதாவது இதை எப்பயுமே ஜென்ரலாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த செகண்ட் ஹேண்ட்ஸ் takes 60 seconds for one complete revolution. ஒவ்வொரு ரெவல்யூஷனுக்கும் 60 செகண்ட்ஸ் எடுத்துக்கிடுது. ஸோ இதுதான் இதோடைய ஆங்குலர் வெலாசிட்டி. ஆனால் நம்ம இதை எப்படி எழுத போகிறோம், இதோடைய ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றத ஒன் ரெவல்யூஷன் அப்படின்றது எப்படி எழுதலாம், 2π ரேடியன். தென் டைம் அப்படின்றது இங்கே 60 செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தாச்சு. அப்போ இதுல இருந்து ஆங்குலர் வெலாசிட்டியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா ஈக்குவல் டு θ/t. அப்போ θ வேல்யூ இங்கே 2π ரேடியன் டிவைடட் பை டைம் அப்படின்றது 60 செகண்ட்ஸ். அப்போ 2 டிவைடட் பை 60 அப்படின்னு நம்ம பார்க்கும்போது π/30 அப்படின்றது தான் இங்கே ரேடியன் பெர் செகண்ட் அப்படின்ற யூனிட்ல எழுத வேண்டிய ஆவரேஜ் ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ இதை வச்சு நம்ம ஆவரேஜ் லீனியர் வெலாசிட்டி சொல்லலாம். எப்படி, v ஈக்குவல் டு ஆர் ஒமேகா அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆர்ன்ற கிவன் டேட்டா நம்மளுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்குறாங்க. 10 சென்டிமீட்டர் இன்ட்டு ஒமேகா அப்படின்றது π/30. ஸோ அப்போது இந்த 10 30 நம்ம ஸ்ட்ரைக் பண்ணும்போது π/3 கிடைக்கும். இது சென்டிமீட்டர் பெர் செகண்ட்னு எழுதணும். சரிங்களாப்பா, இந்த ரெண்டுக்குள்ள யூனிட் கண்டிப்பாக மறக்காம எழுதிடணும். ஸோ இந்த செகண்ட் ஹேண்ட் அப்படின்றது என்ன அப்படின்றத இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா. ஸோ இதேமாரி நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளத்தில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் பிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.